எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டான்செட் MCA ப்ரிப்பரேஷன்ல நெக்ஸ்ட் டாபிக்கான கேரக்டர் என்கோடிங் ஸ்கீம் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். இது நம்மளுடைய 4th கிளாஸ், அதாவது 2026 MCA டான்செட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கான 4th கிளாஸ் இது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்ல நீங்க அதை பார்த்துக்கலாம். அண்ட் தென் பரவாயில்ல, இப்ப நிறைய பேர் கொஞ்சம் நம்ம போடக்கூடிய பிராக்டிஸ் சம்ஸ் எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க, பிராக்டிஸ் சம்ஸ் ட்ரை பண்ணி அதை போடுறீங்க. இட்ஸ் அ குட் எஃபர்ட் பை ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப அப்ரிஷியேட்டபிளான எஃபர்ட் அது. கண்டினியூவா இந்த எஃபர்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் நம்ம கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, நம்ம அதுக்கடுத்து ஒரு மார்க் டெஸ்ட் கூட கூகுள் ஃபார்ம் லிங்க்ல நம்ம பிளான் பண்ணுவோம். ஒரு ஐடியா இருக்கு, பட் அது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். சோ இந்த வீடியோல கேரக்டர் என்கோடிங் ஸ்கீம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்கோடிங் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னதுன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே பைனரி நம்பர்ஸா ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் கேரக்டர் என்கோடிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கேரக்டர்ஸ்னா இந்த இடத்துல எல்லாமே தான், லெட்டர்ஸ், டிஜிட்ஸா இருக்கட்டும், இல்ல சிம்பிள்ஸா இருக்கட்டும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அப்படிங்கிற இந்த சிம்பிளா இருக்கட்டும், ஸ்லாஷா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாம பைனரி ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அததான் கேரக்டர் என்கோடிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. which is the conversion of characters into a binary numbers, zeros and ones கன்வெர்ட் பண்றது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த டேட்டாவை பைனரி ஃபார்ம்ல ப்ராசஸ் பண்றதுக்காகவும் பைனரி ஃபார்ம்ல அதை ஸ்டோர் பண்றதுக்காகவும் தான் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் எல்லாம் உண்டு. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, டெக்ஸ்ட மிஷின் ரீடபிள் கோடா நமக்கு கன்வெர்ட் பண்ணும். இந்த பர்பஸுக்கு தான் இந்த கேரக்டர் என்கோடிங் ஸ்கீம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இந்த கேரக்டர் என்கோடிங் ஸ்கீம்ல ASCII கோட் இருக்கு, அண்ட் தென் யூனிகோட் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய UTF-ல UTF-8 இருக்கு, UTF-16 இருக்கு. இது எல்லாமே கேரக்டர் என்கோடிங் ஸ்கீம் கீழே வரக்கூடியது. இப்ப இந்த வீடியோல, இந்த செஷன்ல நம்ம எந்த ஸ்கீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா, ASCII கோட பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சரியா? மத்த எல்லாத்தையுமே அடுத்து வர ஃபர்தர் மோர் வீடியோஸ்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுல இருந்து நீங்க கொஸ்டின்ஸ் இந்த இயர் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல இருந்து அவங்க 2023 அண்ட் 2024ல கொஸ்டின்ஸே கிடையாது. இந்த கேரக்டர் என்கோடிங் ஸ்கீம்ல இருந்து இந்த 2 இயர்ல கொஸ்டினே கிடையாது. ஆனா எதுல இருந்து இருக்கு அப்படின்னா 2025ல இருக்கு. ரீசென்ட்ல அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அப்ப இந்த வட்டம் அதை நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். 1 or 2 அது எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். சோ இதுல ASCII கோட், ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்கோடிங் ஸ்கீம் ASCII கோட். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதுதான் ASCII கோட். அண்ட் தென் இந்த ASCII கோடுடைய இது பாத்தீங்க அப்படின்னா என்கோடிங் ஸ்கீம் பிக்ஸட் லென்த்னு சொல்லுவாங்க, which is 7 bits ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும். ASCII கோட் எல்லாமே என்ன பிட்ஸ் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும்னா 7 bits ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும். ஈவன் இதுல இருந்து கூட ஒரு 1 word ஸ்கீம் கேட்கலாம். ASCII கோட் கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணுன்னு கேட்பாங்க. சோ 7 bits நீங்க சொல்லிக்கலாம். ஆர்எல்ஸ் பிக்ஸட் லென்த் கொடுத்திருந்தாங்கன்னா பிக்ஸட் லென்த் என்கோடிங் ஸ்கீம்ங்கிறது சொல்லணும். சரியா? 7 bits அப்படின்னா பாசிபிள் கோட்ஸ் எத்தனை அப்படின்னா 2 to the power n, அதாவது 2 to the power 7. சோ டோட்டலா 128 bits நமக்கு பாசிபிள் கோட்ஸ். சோ 128 bits தான் இதுல 128 பாசிபிள் கோட்ஸ் தான் இதுல இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to 127. இதுதான் ASCII கோட்ஸ். இவ்வளவுதான் இருக்கும், 0 to 127. அதாவது அதோட ரெப்ரசன்டேஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அந்த இதுல கோட ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க, கேரக்டரைஸ் பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ். நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் அண்ட் தென் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் சொல்லி 2 டைப்பா அதை கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. அதுல நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் 0 to 31 கோட்ல இருக்கும் அண்ட் 127. இது எல்லாமே நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது 32ல இருந்து 126 வரைக்கும். சோ இந்த ஃபுல் ASCII டேபிள எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஆர்டர் வைஸ் ரெப்ரசன்டேஷன்லாம் நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். சரியா? சோ இந்த பர்டிகுலர் ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் ஒரு 1 words நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பின்னாடி கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம இங்க கண்ட்ரோல் கேரக்டர்ஸ் which is நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ். இதெல்லாமே என்னதுன்னா நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ். இதெல்லாம் பிரிண்ட் ஆகாத, பிரிண்ட்டுக்கு சூட் ஆகாத ஒரு கேரக்டர்ஸ். ஜஸ்ட் இந்த கேரக்டர்ஸ் இருக்கும். இது ஒரு கண்ட்ரோல், அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸா இருக்கும். சோ அது 0ல இருந்து 31 வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, பிளஸ் 127 அப்படிங்கிறது. அப்ப டெசிமல் நம்பர் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இந்த 0ல இருந்து அப் டு 31 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு கண்ட்ரோல் கேரக்டர் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆனா இதை இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஒவ்வொன்றுமே இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு டெசிமல் 0, இந்த 0ங்கிறது
எந்த கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்ப நீங்க என்ன சொல்லணும், கேரக்டர், இந்த கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது, ஆப்ஷன்ல இருக்கும் அது. சரியா? அப்ப அதே இப்ப டெசிமல் 9 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்னா கேப் அப்படிங்கிற இந்த கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா? சோ இதெல்லாமே என்னது அப்படின்னா நம்மளோட கீபோர்ட்ஸ்ல இருக்கும். கீபோர்ட்ஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு கண்ட்ரோல் கேரக்டர்ஸ். இதெல்லாம் எல்லாமே கிடையாது, எல்லாமே கீபோர்ட்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே கண்ட்ரோல். இதை வச்சு நீங்க ஒரு பிரிண்டிங் பர்பஸ் யூஸ் பண்ண முடியாது. இது these characters are only for controlling some processes. ஓகேவா? சோ அப்ப இந்த டெசிமல் கருத்து கொடுத்துருக்கக்கூடிய ஹெக்ஸாடெசிமல்னா இந்த டெசிமலோட ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், 1ஓட ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட் 1 தான் வரும், 2க்கு 2 தான் வரும். அதே இது 10 பாருங்க, 10க்கு ஹெக்ஸாடெசிமல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், ஏ ரெப்ரசென்ட் பண்ணணும். எல்லாத்துலயுமே முன்னாடி ஒரு 0 ரெப்ரசென்டேஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த 0 அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனாலதான் எல்லாத்துலயுமே முன்னாடி ஒரு 0 ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. சோ அப் டு 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா F ல ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து 16 பாத்தீங்கன்னா 10 10 போட்டிருப்பாங்க. இது எப்படி ஹெக்ஸாடெசிமல் 10 வந்துச்சு? ஆக்சுவலா இது டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். டெசிமல் வந்து 16, அதை ஹெக்ஸாடெசிமலுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது 16ஆல நீங்க லாங் டிவிஷன் மெத்தடாலஜி போடுவீங்க. அப்ப 16 1s are 16, ரிமைண்டர் வந்து 0. அப்ப இந்த ஆர்டர்ல எழுதும் போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா 16 உடைய ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன் வந்து 10. அடுத்து 17க்கு அதே மாதிரி தான். சோ இந்த மாதிரி இதை ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் இந்த ஹெக்ஸாவை பைனரி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஹெக்ஸாக்கு ஈக்குவலன்ட் பைனரி கோட் என்ன, இந்த 0 1க்கு ஈக்குவலன்ட் பைனரி கோட் என்ன. இப்ப இந்த 1ஓட பைனரி ஈக்குவலன்ட் ரெப்ரசன்டேஷன் 0 0 1, மீதி 0ஓட ரெப்ரசன்டேஷன் 0 0 0. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெக்ஸாடெசிமலுக்கும் இப்ப 10க்கு ஏங்கிறது 10. சோ அப்ப இந்த ஏக்கு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 0 இல்ல 1010 ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. 0வை 0 0 0 0 இந்த மாதிரி தான் இது கன்வெர்ட் ஆயிருக்கும். சரியா? சோ இந்த டேபிள்ல மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். அடுத்து வரக்கூடிய டேபிள்ஸ்ல எல்லாம் இந்த ஹெக்ஸாடெசிமல் பைனரி கன்வர்ஷன் இருக்காது. சோ கொஸ்டின்ல என்ன வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? எப்படி கேட்கலாம்னா ஜஸ்ட் உங்க இந்த பைனரியை கொடுத்துட்டு இந்த பைனரியோடைய கேரக்டர் என்ன, இந்த பைனரி ரெப்ரசன்டேஷனோட கேரக்டர் என்னன்னு கேட்டா இதை ஆன்சர் பண்ணணும். சோ அப்ப அது நம்ம தெரிஞ்சிருக்கணும். சோ இத வந்து கொஞ்சம் நீங்க டெசிமலை வச்சு ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த 0 to 31 வரைக்கும் சொன்னேன். அதுக்கப்புறம் 127 வந்து எந்த கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ASCII டேபிள்ல பிரிண்டபிள் கேரக்டர்ஸ், நான் பிரிண்டபிள் பார்த்தோம். இப்ப பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் வந்து ஆக்சுவலா 32ல இருந்து 126 வரைக்கும் இருக்கு. நமக்கு 32ல இருந்து 126 இந்த சீக்வன்ஸ் ஆர்டர் படி நான் உங்களுக்கு வந்து இதுல கொடுத்திருப்பேன். இது வந்து வேற எங்கேயுமே சீக்வன்ஸ் ஆர்டர்ல கிடைக்காது, கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப 32ல இருந்து அப் டு 47, அதுல 32ல இருந்து 47 வரைக்கும் என்ன உண்டு அப்படின்னா ஸ்பேஸும் அண்ட் சிம்பிள்ஸ், இதை மட்டும் சொல்றதுதான் 32ல இருந்து 47. அப்ப 32ங்கிறது ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்றது. அதுவே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்பேஸ் பாரை பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்பேஸ் அங்க பிரிண்ட் ஆகுங்களா, அததான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே 32ல இருந்து 47 வரைக்கும் உள்ளது. அதுவே டிஜிட்ஸ் 0 to 9 மேக்ஸிமம் இந்த டிஜிட்ஸ்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. 0 to 9 இதை வந்து ஒரு கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. அப்ப இந்த கேரக்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 48ல இருந்து 57. இப்ப என்ன கேட்கலாம் அப்படின்னா வாட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டெசிமல் 45 இன் ASCII கோட் அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்டா 0, இதுதான் ஆன்சர். வாட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 57 இன் 57 இன் ASCII டேபிள் அப்படி கேட்டாங்கன்னா 57 கேட்டாங்கன்னா 9 அப்படிங்கிற டிஜிட். அப்ப 0 to 9 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து क्वेश्चन எதிர்பார்க்கலாம். 0 to 9ல இருந்து क्वेश्चन எதிர்பார்க்கலாம். சோ டிஜிட்ஸோட ரெப்ரசன்டேஷன். சோ அப்ப டிஜிட்ஸோட ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 48 and ends with 57. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அண்ட் தென் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ்ல அடுத்து இன்னும் சிம்பிள்ஸ், மோர் சிம்பிள்ஸ். அடுத்து அந்த 58ல இருந்து 64 வரைக்கும் ஒரு சில சிம்பிள்ஸ். இது எதுக்காக இப்படி சிம்பிள்ஸை மட்டும் பிரிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் ஆர்டர் வந்து மிஸ் ஆயிடக்கூடாது. டெசிமலோட சீக்வன்ஸ் ஆர்டர்ல நான் இப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். சோ அதனால சிம்பிள்ஸ் மட்டும் ரிப்பீட்டடா அடுத்தடுத்து வேற எல்லா சிம்பிள்ஸுக்குமே ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கும். சோ இதுல இம்பார்ட்டன்டா நீங்க பாத்துக்க வேண்டிய சிம்பிள்ஸ் எல்லாம் என்னதுன்னா இந்த அட்டு சிம்பிள் பாத்துக்கலாம், இதுல இருந்து கேட்கலாம். ஆர்எல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 58 to 64 வந்து சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்ப நீங்க இந்த ஆர்டர்ல ஏதாவது ஒரு 2 சிம்பிள் ஸ்டார்டிங்கோ எண்டிங்கோ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே கரெக்டா உங்களால ரெகனைஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நம்மளுடைய ஆல்பபெட் லெட்டர்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்லயே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, which means A to Z capital letter and then small a to small z. So first upper case letters வந்து starts from 65 ends with 90.
ஓகேவா? சோ அப்ப 65 அப்படிங்கிறது கேபிட்டல் ஏ ஓட ரெப்ரசன்டேஷன். அப்ப நீங்க இந்த அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்ல எல்லாம் நீங்க ரொம்ப கன்ஃபியூஸே ஆயிக்க வேண்டாம். 65 ஸ்டார்டிங் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சீக்வன்ஸா நீங்க ஏபிசிடி அந்த ஆர்டர்லயே நீங்க ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸ்டார்டிங் அப்பர் கேஸ் லெட்டர் ஏ ஸ்டார்டிங்ஸ் இந்த வேல்யூ 65, எண்டிங் என்னது 90. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஊடால எதையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. 65ல ஏ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்து 66ல பி இருக்க போகுது, 67ல சி இருக்க போகுது, 68ல டி இருக்க போகுது. சோ அந்த ஆர்டருக்காக தான் இப்படி உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன், ஈஸியான ரெப்ரசன்டேஷனுக்காக. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 90 முடிஞ்சதுக்கு அப்புறமா 91ல இருந்து 96 வரைக்கும் சம் சிம்பிள்ஸ் ரெப்ரசன்டேஷன் உண்டு. சோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஸ்மால் லோயர் கேஸ் லெட்டர்ஸ், லோயர் கேஸ் ஆல்பபெட்ஸ் எல்லாம் எப்ப லோயர் கேஸ் ஆல்பபெட்ஸ் வந்து ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட். அப்ப ஸ்மால் ஏ எங்க ஸ்டார்ட் ஆகுது 97. அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா கேபிட்டல் ஏ ஓட ரெப்ரசன்டேஷன் 65 அண்ட் தென் ஸ்மால் ஏ ஓட ரெப்ரசன்டேஷன் 97. அப்ப ஸ்மால் ஏ 97ல ஆரம்பிக்குதுன்னா அந்த லோயர் கேஸ் அப் டு இசட் வரைக்கும் 98 99 அந்த சீக்வன்ஸ் ஆர்டர்ல வரும், அப் டு 122 வரைக்கும் வரும். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா எதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா லோயர் கேஸ் லெட்டர்ஸ்லயும் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்லயும் டிஜிட்ஸ், இந்த மூணுல இருந்து கண்டிப்பா அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் கொஸ்டின் கேட்கறதுக்கு. சோ அதனால இந்த தான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் இன்னும் அதுக்கப்புறம் 123 டு 126 இதுல ஒரு 4 சிம்பிள்ஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். சரியா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்ப சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்க தனியா ஞாபகம் வச்சுக்கலாம், லோயர் கேஸ தனியா ஞாபகம் வச்சுக்கலாம், அப்பர் கேஸ தனியா ஞாபகம் வச்சுக்கலாம், டிஜிட்ஸ தனியா ஞாபகம் வச்சுக்கலாம். பிரிண்டபிள் கேரக்டர்ஸ்ல தான் அதிகமா கேள்விகள் இருக்க வாய்ப்பு இருக்கும். நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் காட்டிலும் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வர வாய்ப்பு இருக்கும். ஓகே, சோ இப்ப இதுக்கு அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில எம்சிக்யூஸை சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்ப அஸ்கியோட ஃபுல் ஃபார்ம் வந்து நம்ம அது ஒரு கொஸ்டினாலாம் எதிர்பார்க்க முடியாது, பட் ரொம்ப சிம்பிளா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா கேட்கலாம். சோ அதனால ஃபுல் ஃபார்மே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கறத ஃபுல் ஃபார்மே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அஸ்கி அப்படிங்கிறது என்ன கோடு? 7 பிட் கோடு. ஓகே, அஸ்கிங்கிறது 7 பிட் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 7 பிட் கோடுன்னு ஒரு கொஸ்டின்ல கொடுக்காம இங்க 9 பிட்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த வேரியபிளுக்கு பதிலா பிக்ஸ்டு லென்த் கோட் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆன்சர் வந்து இதுதான். சரியா? இங்க 7 பிட் கோடுன்னு கொடுத்துருக்கறதுனால 7 பிட்டை சூஸ் பண்றோம். சப்போஸ் 7 பிட் கோட் கொடுக்காம பிக்சட் லென்த் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிக்சட் லென்த் கோட் தான் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் அஸ்கி. அஸ்கில எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு? இதுக்குதான் அந்த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 2 பவர் n ஃபார்முலா. அப்ப 2 பவர் என்ன? மொத்தம் அஸ்கியோட ரெப்ரசன்டேஷன் வந்து 7 பிட் கோடு. அப்ப 7 பிட்ஸ் n ரெப்ரசன்ட் 7. அப்ப 2 பவர் 7 ஓட வேல்யூ என்ன? 128. ஓகே, சோ ஆன்சர் வந்து 128. அதோட ரேஞ்ச் கேட்டாங்கன்னா 0 to 127. இதுதான் அதனுடைய ரேஞ்ச். ஓகேவா? புரியுதா? அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அஸ்கி வேல்யூ ஆஃப் கேபிட்டல் லெட்டர் ஏ. நல்லா கவனமா பார்த்து போடணும். கேபிட்டல் லெட்டர் ஏ ஓட அஸ்கி வேல்யூ என்னது அப்படின்னா 65. ஓகே, அதுவே ஸ்மால் லெட்டரோடது 97. இது ரெண்டையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டார்டிங் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து எந்த லெட்டர் கேட்டாலும் உங்களால எழுதிட முடியும். ஸ்டார்டிங் லெட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் ஏ ஓட ரெப்ரசன்டேஷன் 65 ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்மால் ஏ ஓட ரெப்ரசன்டேஷன் 97 ஞாபகம் வச்சுக்கணும். அப்பனாதான் நம்மளால சீக்வன்ஸ்ல இப்ப திடீர்னு அவங்க ஸ்மால் சி ஓட ரெப்ரசன்டேஷன் என்ன கேக்குறாங்க, ஸ்மால் சி. லோயர் கேஸ் சி ஓட ரெப்ரசன்டேஷன் என்ன கேக்குறாங்க. இப்ப லோயர் கேஸ் ஏ ஓட ரெப்ரசன்டேஷன் 97 ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியா இதோட ரெப்ரசன்டேஷன் என்னன்னு சொல்லிடுவீங்க, 99 அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போத் லோயர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ்ல அப்படின்னு. ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க. ASCII வேல்யூ ஆஃப் டிஜிட் 0 அப்படிங்கிறது என்ன? இதேதான் டிஜிட்டுக்கும் 0ல இருந்து 9 வரைக்கும் ரெப்ரசன்டேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப 0 எதுல இருந்து ஆரம்பிக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். 0 வந்து 48ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, அண்ட் தென் ASCII டிஃபரன்ஸ் பிட்வீன், இப்ப இது இந்த மாதிரி क्वेश्चन எதிர்பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் ASCII ஆஃப் ஸ்மால் லோயர் கேஸ் ஏ அண்ட் அப்பர் கேஸ் ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்ப லோயர் கேஸ் ஏ ஓட வேல்யூ வந்து போனதுல பார்த்தோம் 97, அப்பர் கேஸோட வேல்யூ வந்து 65. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 97 அவங்க டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 97 மைனஸ் 65 அப்படின்னா ஆன்சர் வந்து 32. சோ ஆன்சர் வந்து இங்க 32. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன், இப்படி क्वेश्चंस வரலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தான். சரியா? சோ அப்ப இந்த வேலையை நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். அடுத்து which are the following ASCII values represent letter lower case அப்படின்னு சொல்லிருப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க? which of the question நல்லா பாருங்க.
which of the following ASCII values கீழ கொடுத்திருக்கிற இந்த ASCII valuesல எது lower case letter ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப क्वेश्चनல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இப்ப 70 இப்ப lower case letter பொதுவா lower case letterங்கிறது small letter a எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது from 97 அப்ப எது வரைக்கும் முடியும் from 120 up to 122 வரைக்கும் முடியும். இதுதான் இதனுடைய ரேஞ்ச். அந்த ரேஞ்சுக்குள்ள எந்த நம்பர் இங்க இருக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள எந்த வேல்யூ இருக்குன்னா 100 மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப இதுதான் ஆன்சர். இப்படியும் क्वेश्चंस கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். அடுத்து ASCII வேல்யூ 64 corresponds to இது வந்து சிம்பிள்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே சிம்பிள்ல இருந்து கேட்டிருக்காங்க. இத நீங்க சால்வ் பண்ணுங்க. இந்த சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் 64 உடைய வேல்யூ வந்து என்னது இதுல இதுக்கான ஆன்சர் எனக்கு நீங்க இதுல போஸ்ட் பண்ணணும். ஓகே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. 8th क्वेश्चन போட்டு போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓகே இதுல 9th நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். 10th நீங்க சால்வ் பண்ணி எனக்கு சொல்லணும். என்ன சொல்றாங்க கன்வெர்ட் த பைனரி டு ASCII கேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பைனரிய நான் என்ன பண்ணணும் பைனரி டு டெசிமலா நான் கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் பைனரிய டெசிமலா நான் என்ன பண்ணணும் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் 1 0 0 0 0 0 1. இப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷனோட வேல்யூ வந்து 1 into 2 power 0 which is 1 into 1 equal to 1. ஓகே இது எல்லாமே 0 தான் வரும். சோ இந்த லாஸ்ட் ரெப்ரசன்டேஷனை எடுத்தோம் அப்படின்னா 1 into இங்க 0 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 and then 2 power 5 இது 2 power 6. so 1 into 2 power 6 1 into 2 power 6 ஓட வேல்யூ என்ன 64. அப்ப ஆன்சர் 64. சோ ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னா 65 வரும். 64 plus 1 வந்து 65 வரும். ஓகே அப்ப இதனுடைய டெசிமல் ரெப்ரசன்டேஷன் வந்து 65. அந்த 65 ஓட ASCII வேல்யூ என்னது 65 ஓட ASCII வேல்யூ வந்து கேபிட்டல் A. சோ அப்ப அத ஆன்சரா டிக் பண்ணுங்க. இது மாதிரி 10th சம கன்வெர்ட் பண்ணி நீங்க ஆன்சர் என்னங்கறத சொல்லுங்க. 1 minute ஆக்சுவலா 65 ஓட ரெப்ரசன்டேஷன் ஏவா 1 minute பொறுங்க. தப்பா நான் சொல்ற மாதிரி இருக்கு. எஸ் 65 ஓட ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த டேபிள்ல போட்டுருக்கோமா கேபிட்டல் A. இது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 10th சம சால்வ் பண்ணுங்க. ஓகே அடுத்து 11th சம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல கேட்டிருப்பாங்க. 11th சம் எப்படி கேட்டிருப்பாங்க 10th and 9th and 10th வந்து பைனரி கொடுத்து டெசிமலை கன்வெர்ட் பண்ணி அந்த ASCII கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க ASCII கேரக்டர் A கொடுத்துட்டாங்க. அதனுடைய பைனரி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல ASCII கேரக்டரோடைய இந்த கேபிட்டல் A உடைய ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த கேபிட்டல் A உடைய ரெப்ரசன்டேஷன் நமக்கு 65. அப்ப இந்த 65 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பைனரியா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப பண்ணும்போது இந்த லாங் டிவிஷன் மெத்தடாலஜில 2 3s are 6 2 2s are 4 which is remainder 1. 2 1s are 2 2 6 are 12 remainder 0. இந்த லாஸ்ட் ரெண்டு பிட் வந்து 0 1 ன்னு வருது. அப்ப இங்க நீங்க செக் பண்ணலாம் லாஸ்ட் ரெண்டு பிட் என்ன இருக்குன்னு. இங்க எல்லாத்துலயுமே 0 1 இருக்கு. ஆப்ஷன்ஸையும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. சோ அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. 2 8s are 16 remainder 0 and then 2 4s are 8 remainder 0 2 2s are 4 remainder 0 2 1s are 2 remainder 0. இப்ப ரெப்ரசன்டேஷன் எழுதுங்க. இங்க எழுதுவோம் இந்த இதுக்குரியது. சோ 1 0 0 0 0 0 1 சாரி 1. சோ அப்ப இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கு செகண்ட் ஆப்ஷன். சோ இதே மாதிரி 12th சம் நீங்க சால்வ் பண்ணுங்க. 0ங்கற டிஜிட்டோட ASCII கேரக்டர் என்னங்கறத ASCII வேல்யூ டெசிமல் வேல்யூ என்னங்கறத பார்த்து அத பைனரியா கன்வெர்ட் பண்ணி ஆன்சரை சொல்லுங்க. சரி previous year questionல 2025ல தான் क्वेश्चनே கேட்டிருக்காங்க. 2024 23ல கேட்கல. சோ அதனால 2026ல எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ASCII கோட் ஆஃப் W இதையுமே நீங்க ஆன்சர்ல போடுங்க. சரியா இந்த Wங்கற இந்த கேபிட்டல் W இது ஆக்சுவலா அப்பர் கேஸ் W ஓட ASCII கோட் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ ASCII கோட் வேல்யூ ASCII கோட்ல இருந்து क्वेश्चंस நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அதனால இந்த டேபிள்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா நீங்க ஒரு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம்ஸ் இப்படிப்பட்ட क्वेश्चंस எல்லாம் இருக்கலாம்ங்கற ஒரு சாம்பிள் தான் நான் क्वेश्चंस கொடுத்திருக்கேன். அந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு 12 क्वेश्चंस வந்து ஒரு சாம்பிள் क्वेश्चंस இப்படி எல்லாம் இருக்கலாம் क्वेश्चंस இப்படி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விட்டுருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். Thank you.